எல்லாருக்கும் வணங்கப்பா. நான் தான் உங்கள் ஜூனியர் ட்ரௌசர் பாண்டி கோதமங்கலம் பேசுகிறேன். கொசு பிரச்சனைக்காக மாதம் இரநூறுபா முந்நூறுபா செலவாகுதா? இனிமேல் அந்த கவலை இல்லை. நானாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேங்க. ரூ. 3 செலவு பண்ணிங்கன்னா மாதம் முழுவதும் கொசு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. எப்படி செய்முறை, அதுக்கு என்னென்ன வேணுன்றத தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த கொசு ஒழிப்புக்கு தேவையானது மண்ணெண்ணையும் வேப்பலையும். இப்போ அதை எப்படி செய்யணுன்றதை செஞ்சு காட்ட போகிறேன், பாருங்கள். மண்ணெண்ணெய் வந்து 40 to 45 ml இருந்தால் போதும். கெரசின்னு ஒரு லிக்விட் பாட்டில் ஒன்று வேணும். ஹெர்பலா அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா வேப்பலை. இப்போ இந்த பாட்டில் வந்து எப்படி உள்ளே ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா உங்களால் இதை ரிலீஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். சப்போஸ் இது ரிலீஸ் பண்ண முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து உடையக்கூடிய தன்மை இருக்கிறதால ஸ்லோவாக இது ரிமூவ் பண்ணிங்கன்னா நல்லா வரும். இப்போ இது நீங்கள் வெளியே எடுத்துடலாம். சப்போஸ் இது எடுக்க முடியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். இது மட்டும் என்னால் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்றவங்க அது வரைக்கும் தனியாக இருக்கலாம். பட் ரிமூவ் பண்ண முடியும். நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறதுனால டெஃபினட்டாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது ரிமூவ் பண்ணி வச்சுட்டு கெரோசின் ஒரு 45 ml இது உள்ள நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது நம்ம ஃபில் பண்ணியாச்சு. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய வேப்பலை கிடைக்காதுன்றதுனால இது நம்ம நிறைய இடங்கள் எடுத்தால் தான் ஒரு 2 ட்ராப்ஸாவது இதில் வந்து அந்த லிக்விட் கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இலை மட்டுமே எடுத்து நீங்கள் ஒரு 2 லீஃப் மட்டும் அது உள்ளே போட்டிங்கன்னா போதும். ஸோ கொஞ்சம் கசக்கிற மாதிரி அதே பாட்டில் உள்ள நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். உள்ளே போட்டுட்டு இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மிஷினுக்குள்ளே எப்பவும் போல் நீங்கள் ஃபில் பண்ண இதுதான் புதுசாக நம்ம எதுவும் பண்ண போகிறதுல ஆல்ரெடி என்ன இருக்கோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் நீங்கள் போட்டிங்கன்னா, அதாவது கரண்ட் லைட்டில் நீங்கள் போட்டுட்டீங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கொசு வராதுன்றதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்காங்க. கெரோசின்ன்ற ஒரு பொருள் எடுத்தோம்னா இந்த கிருஷ்ணாவில் எடுத்து யூஸ் பண்ணால் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். முன்னாடி எல்லாருக்குமே கெரோசின் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கெரோசின் ஸ்டவ்வில் வந்து அது திரி வச்சுருந்தாலும் சரி, இல்லை பம்ப் பண்ணுறாங்க இருந்தாலும் சரி, நிறைய புகை வரும். அப்போ நமக்கு எந்த அஃபெக்டும் ஆகலை. ஸோ கெரோசினால மிகப்பெரிய பிரச்சனை இல்லைன்றது என்னுடைய யூகத்தின்படி அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எரியுமா, அதாவது ரொம்ப நேரம் மிஷினை வந்து போட்டு வச்சுருந்தாலும் இது கரண்ட் இருக்கிறாலும் எரியுமான்னு நிச்சயமாக எரியாது. ஏன்னா இதை கொடுத்துருக்கிற இந்த நாப்பு வந்து ஒரு உட்டு கிடையாது, அதே மாதிரி எரியக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருளும் கிடையாது, ஒரு மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. ஸோ இது ஃபயராக எது சான்ஸ் இல்லை. 12 hours போட்டிங்கன்னா கூட எரியாது. 24 hours நான் போட்டுருக்கேன். பட் 12 hours உங்களுக்கு சொல்கிறதுன்னா உங்களுக்கு ஒரு வேலை பயமாக இருந்தால் ஒரு 6 மணி நேரம் போட்டு பாருங்கள், இல்லை 12 மணி நேரம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கும் இது ஓகே ஃபயர் ஆகாதுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்ச இல்லை உண்மையிலே ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்தப்பறம் உங்களுக்கே தெரியும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் ரிலேஷனுக்கு, நெய்பர்கள்லாம் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் சொல்லணும், இல்லை கருத்துக்கள் சொல்லணும், விமர்சனம் பண்ணணும்னா நீங்கள் என்னுடைய மெயில் ஐடிக்கு டெஃபினட்டாக அனுப்பலாம், அல்லது ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லலாம். என்னுடைய மெயில் ஐடி JR ட்ரௌசர் பாண்டி, அதாவது ஜூனியர் ட்ரௌசர் பாண்டி, JRTROUSERPANDI@gmail.com. இதில் நீங்கள் மெயில் அனுப்பலாம் எனக்கு, அல்லது 9710467969 என்னுடைய நண்பர் நம்பர், அவர்களை நீங்கள் சொல்லலாம். 8122232727. உங்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலிமா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லியிருப்பேன்னு முழுசாக நம்புகிறாங்க. அடுத்த கண்டுபிடிப்பு வெகு விரைவில் காத்துட்டு இருந்தேன். ஓகேவா? வரம்பா.